ஒரு நாள் அரசவையில் கிருஷ்ணதேவராயர் மன்னருக்கு மிகவும் சலிப்பாக இருந்தது. எனக்கு விசித்திரமான பரிசு வேண்டும். யாராவது பார்க்கக்கூடிய ஓசையைக் கொண்டு வருபவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு. மன்னர், மன்னா, நாளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மறுநாள் காலை ராஜகுரு கோவிலுக்கு மன்னரை அழைத்துச் சென்று கோவில் மணியை அடிக்கிறார். அரசே, இந்த ஓசைதான் நீங்கள் கேட்க பார்க்கக்கூடிய ஓசை. நான் அதிர்வுகளை பார்க்கிறேன். ஓசையை பார்க்க முடியவில்லை ராஜகுருவே. மன்னா, எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். நான் உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஓசையைக் காண்பிக்கிறேன். அப்படியே ஆகட்டும் தெனாலிராமா. நன்றி மன்னா. மறுநாள் தெனாலிராமன் பூச்செடிகள் மிகுந்த பூங்காவிற்குள் செல்கிறான். ஒரு பூச்செடியில் தேன் குடித்துக் கொண்டிருக்கும் ஒரு வண்டை பிடித்து சிறிய பெட்டிக்குள் வைத்து அடைக்கிறான். பின்னர் அரசவையில் எல்லோர் முன்னிலையிலும் வண்டு அடைக்கப்பட்ட பெட்டியை மன்னரிடம் கொடுக்கிறான். மன்னா, நீங்கள் கேட்ட விசித்திர பரிசு. மன்னர் பெட்டியை திறந்து பார்க்கிறார். மன்னர் குழப்பத்துடன் பெட்டியை திறந்தார். உடனே கிழழ் என்ற சத்தத்துடன் வண்டு வெளியே பறந்து அவரையே சுற்றி வந்தது. மன்னா, ஓசையை பார்க்க முடியாது. ஆனால் ஓசையை உண்டாக்கும் இந்த வண்டை உங்களால் பார்க்க முடிகிறது. இதுவே பார்க்கக்கூடிய ஓசை. பலே தெனாலிராமா, உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுகின்றேன். அரசர் கூறியபடி 1000 பொற்காசுகளை தெனாலிராமனுக்கு பரிசளித்தார்.